விஜயா ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, மனோஜ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வீட்டில் வந்து எனக்கு லெட்டர் வந்ததுக்கு காரணம் முத்து தான். அவன் தான் எனக்கு இந்த மாதிரி லெட்டர்லாம் அனுப்பியிருக்கான். அவன் சரி கிடையாது, என்னை பயங்காட்டணும், நான் வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, நான் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக முத்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்ம மனோஜ். அப்போ நம்ம விஜயா என்ன பண்ணியிருந்திருக்கணும், அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சிருக்கணும். உண்மையா பொய்யா, இவன் சொல்கிறது சரியா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு தான் அவங்க பார்த்துருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே மனோஜ் சொன்னால் சரிதான், மனோஜ் சொல்கிறது சரியாக தாங்க இருக்கும், அதை பண்ணது முத்துவாக தான் இருக்கும், முத்து செஞ்சாலும் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், மீனா கிட்ட போய் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதையாக உன் புருஷனை கூப்பிட்டுட்டு நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோ திமிரு, எவ்வளோ மப்பு, எவ்வளோ மண்டக்கான இருக்கணும். ஏன் அப்படின்னா மூணுமே இவங்க பிள்ளைங்க தானே. அப்போது யாராவது ஒரு ஆள் தப்பு பண்ணால் அது உண்மையா இல்லை பொய்யா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் இவங்க ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தான் வைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா முத்துவை பார்க்கும்போது மட்டும் அவங்க கண்ணில் அப்படியே சுண்ணாம்பாக இருக்குது, மனோஜை பார்க்கும்போது மட்டும் அப்படியே உருகி வெண்ணையாக மாறிடுது. என்னதான் மனோஜ் வந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கெடுதல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். சில விஷயங்களில் மனோஜ் விஜயா பேரை வைக்காமல் இருக்கிறது, அது போக நிறையா விஷயங்களில் விஜயா வந்து ஹெய்ட் பண்ணுறது, அம்மா பேர் எதுக்கு வச்சுக்கிட்டு அதெல்லாம் லாஸ் ஆயிரும், அதெல்லாம் வேண்டாம், அது ஓல்டு பேராக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் மனோஜ் அவங்க முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சே பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணினாலும் எனக்கு மனோஜ் தான் முக்கியம், மனோஜ் தான் என்னோட பிள்ளை, ஏன் அப்படின்னா மனோஜ் படிச்சிருக்காராம் அப்படின்னு நினைக்கிற நம்ம விஜயாவோட மனசு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இவங்க மனசு கிடையாதுங்க, அது வெறும் ஒரு சாக்கடை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் விஜயா நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாகுது. அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொறுடா பொறு, நம்ம விசாரிப்போம், எடுத்தோடனே முத்து தான் இந்த விஷயத்த பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வர வேணாம், நம்ம விசாரிப்போம், விசாரித்ததுக்கப்புறம் நம்ம அந்த முடிவை எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் சொல்கிறாரு. ஆனாலும் மனோஜ் வந்து அந்த சாமியாரே சொல்லிட்டாரு, அவன் தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ மீனா ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்கள், வீணா என்னோட கணவர் மேலே இந்த பழியெல்லாம் சுமத்தாதீங்க, அவர் அப்படி பண்ணுற ஆள் கிடையாது, அவர் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோகிணி வந்து அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகி நிற்கிறாங்க. ஆகா, இது வந்து நமக்கு தான் பிரச்சனை, ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது இது நாளைக்கு எப்படினாலும் இந்த பிரச்சனை அவங்க பக்கம் தான் திரும்பும். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை யாரோ ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டாலோ அங்கே ரோகிணி தலை அதோட சரி, அவங்க இதுக்கப்புறம் அந்த வீட்டிலே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால ரோகிணியால் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக பேச முடியல. விஜயா அண்ட் மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் நேரடியாக மீனா உன்னோட கணவர் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு சொல்ல, அப்போ மீனா இருந்துக்கிட்டு என் புருஷன் என்னைக்கா இருந்தாலும் நேரடியாக போய் சண்டை போடுவாரே தவிர இப்படி கோல மாதிரி லெட்டர்லாம் அனுப்ப மாட்டார் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ விஜயா பதிலுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏய் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காது, அவ வரவும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்காதீங்க, ஏன்னா நீங்கள் இந்த ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா மனோஜ் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது, அது போக அவன் எப்படிலாம் எழுதியிருக்கான்னு பாரு, எனக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடும் எழுதியிருக்கான், இதெல்லாம் சரிப்பட்டே வராது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பண்ணாலும் சரி என்னோட கண்காணாத இடத்துக்கு நீங்கள் போயிருங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல, மீனா வந்து ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே அதை கேட்குற மாதிரி இல்லை. அப்போ விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனோஜை பார்த்து சரி நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு, அவன் இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்ல, அப்போ மனோஜ் இருந்துக்கிட்டு ஃபோன் எடுக்க, அப்போ மீனா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் ஃபோன் பண்ண வேணாம், நானே போய் அவரை கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதற்கு அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க, அவர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வேறு மாதிரி ஆயிரும், உங்களை அடிச்சு போடுவார், அப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நான் எதையும் சொல்ல மாட்டேன், பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படின்றது மீனா சொல்கிறாங்க. அதற்கு மனோஜ் இருந்துக்கிட்டு, என்ன நீ என்ன மிரட்டுறியா, என்ன மிரட்டி பார்க்குறியா, அவனுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன், பீம் பாய் பார்த்தல பீம் பாய் ஒரு விஷயம் தான், ஒரு சொடக்கு போட்டேன் அப்படின்னா கதையே முடிச்சுடான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பீம் பாய் காமிச்சு மிரட்டுறாரு. மீனா சொல்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, நானே போய் பார்த்து அவர் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மீனா கிளம்புறாங்க. சரி நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, முத்து இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ மீனா கிளம்பி போகிறாங்க முத்துவை கூப்பிட்டதுக்காக. அவரும் அந்நேரம் கரெக்டாக வர்றாரு. மீனாவை பார்த்து கேட்குறாரு, என்ன மீனா இந்த பக்கம் எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைங்க உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா, என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம முத்து. அதற்கு மீனா, ஆமாங்க மேலே பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. யாரால பிரச்சனை, எதுவும் சுடுது ரவி, இல்லைங்க அந்த பிரச்சனை கிடையாது, அப்போ மனோஜ் ஓடுகாலியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம முத்து. இல்லைங்க அதுவும் கிடையாதுங்க, இது வேற பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேற பிரச்சனையா, பிரச்சனையே நம்மளை வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் அண்ணனுக்கு சில மொட்டைக்கடிதாசுகள்லாம் வந்ததாம், அதில் யார் பேரும் குறிப்பிடாமல் அத்தைக்கு மாரடைப்பு வந்துடும், உன் தம்பி கொலகாரன் ஆயிடுவான், இன்னொரு தம்பி தற்கொலை பண்ணிக்கிடுவான் அப்படின்லாம் எழுதியிருந்ததாம்.
அந்த மொட்டை கடிதாசியை வச்சுட்டு நீங்கள் தான் இந்த விஷயத்த பண்ணீங்க, நீங்கள் தான் அந்த கடிதாசி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க தம்பி மனோஜ் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீனா. முத்துக்கு செம்ம கோவம் வருது. யார் இவன் முதல்ல இதெல்லாம் சொல்கிறதுக்கு? இவன் அவ்வளோ பெரிய ஆளா, இல்லை காதல் கொட்ட தேவயானி அஜித்குமாரா, இவனுக்கு 4 லெட்ரு போட அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவம் வருது. எங்க சொல்கிறத கேளுங்க, நீங்கள் சண்டை எதுவும் போடாதீங்க, பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. ஆனால் முத்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இவனை வந்து இப்படியே விடக்கூடாது, ஏன்னா இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏதாவது ஒரு குடைச்சல். அவர் பாட்டுக்கு நிம்மதி அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதையும் பார்க்க விடாமல் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நம்ம மனோஜ். அவருக்கு பயம் இருக்கிறது அப்படின்றது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனைக்காக நம்ம முத்துவை போய் பலிகடை ஆக்குறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. இதில் யார் பண்ணுற விஷயம் ரொம்பவே கேவலமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா தான். விஜயா நடுநிலையாக இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா யார் உண்மையை பேசுகிறா யார் பொய் பேசுகிறா அப்படின்றத கண்டுபிடிச்சி ஒரு தீர்ப்பை சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு மனோஜ் சொல்கிறது சரி, முத்து இப்படி செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. அதனால தான் சொல்கிறோம் விஜயாவோட கேரக்டர் ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ முத்து ரொம்பவே கோபமாக ஆக்ரோஷமாக போகிறாரு. மனோஜை பார்த்தோம்னு செம்ம காண்டாயிட்டாரு. டேய் நில்றா நில்றா அப்படின்னு கூப்பிடுறாரு. 2 பேரும் எலியும் போன டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அங்கே ஓட இங்கே ஓட, டே ஒழுங்கு மரியாதை நின்று அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல, நின்னா நீ அடிப்பலை அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல. ஸோ 2 பேரும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தயம் நடத்துகிறாங்க. ஓடி 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 கடைசியில் முத்து பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். டேய் உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நான் எதுக்கு உனக்கு லெட்டர் போட போகிறேன், எதற்காக என் பேரை சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு வந்து அந்த ஜோசிக்கார் சொன்னார் நீ தான் இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எதுக்குடா இந்த விஷயத்த பண்ண போகிறேன், தேவையில்லாமல் ஒன்று எதுக்குடா நான் உரண்டலுக்கு போகிறேன், எனக்கே வேலை வெட்டி இல்லாமல் நான் பாட்டுக்கு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஒரு சவாரி வந்துடாதா அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உனக்கு லெட்டர் எழுதுறது தான் எனக்கு வேலையா, ஏன் என்கிட்ட வேறு வேலையே கிடையாது, நான் சும்மா இருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்க, மறுபடியும் மனோஜ் பிடிக்கிறதுக்காக ஓடுறாரு. ஒழுங்கா நில்றா நான் அடிச்சு போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ பீம்பாய்ட்ட மனோஜ் சொல்கிறாரு, இங்கே பாரு நான் அவனை அடிக்க சொல்கிறேன், அவனை ஒழுங்கு மரியாதை அடித்து காலி பண்ணிடு, இதுக்கப்புறம் அவன் இருந்தான் அப்படின்னா என்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, பீம்பாய் முத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறாப்புல, ஏய் இங்கே பாரு எங்கள் பாஸுக்கிட்ட மோதிர வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம பீம்பாய். அதற்கு முத்து இருந்துக்கிட்டு, தம்பி கொஞ்சம் தள்ளிப்போப்பா, சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏய் எங்கள் பாஸை தொடணும்னா என்னை தாண்டி தாண்டா தொடணும் அப்படின்ற மாதிரி பீம்பாய் சொல்ல, தம்பி சிரிப்பு காட்டாமல் ஓரமாக போயிரு, நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன், ஓரமாக போயிரு அப்படின்ற மாதிரி முத்து எவ்வளோ தடவை வார்னிங் கொடுக்குறாரு. ஆனால் பீம்பாய் என் பாஸை தொடணும்னா என்னை தாண்டி தாண்டி தொறா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்து வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்க மாட்டேங்கிறாப்புல பீம்பாய். நான் நடுவில் தான் நிற்பேன், என் பாஸ் கிட்ட போகணும் அப்படின்னா என்னை அடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்து ஒரே ஒரு செகண்ட் தாங்க, ஒரே ஒரு சின்ன கேப் தான், அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு, எப்படி பண்ணாரு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரியல, ஒரே அச்சி அவ்வளோதாங்க. அதோட அந்த பீம்பாய் அப்படியே கீழே விழுந்தவர் தான். அவர் மட்டும் கீழே விழுகல, போகும்போது மனோஜுக்கு ஒரு அடி, அவரே பொலிச்சுன்னு ஒரு அடி வச்சுட்டு போயிட்டாரு. மனோஜும் கீழே விழுந்து கிடக்கிறாரு. எல்லாரும் பேந்த முழிக்கிறாங்க, என்னடா அது என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பண்ண சம்பவம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர் கொஞ்சம் கூட நினச்சிட்டு பார்த்துருக்க மாட்டார் மனோஜ் பீம்பாயை போட்டு பொழந்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீம்பாயை போட்டு சும்மா பொழந்து எடுத்துட்டார் நம்ம முத்தும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பீம்பாய் அழுக ஆரம்பிச்சிட்டாருன்னா பாருங்களேன், என்னை அடிச்சுட்டான் பாஸ் இவன் அடிக்கிறான் பாஸ், என்னன்னு கேளுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட போய் ஒப்பாரி வைக்க, டே இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை போயிரு, இதுக்கப்புறம் உனக்கு இங்கே வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல, அதில் அந்த பீம்பாய் போகும்போது ஒரு பெரிய காமெடி ஒன்று பண்ணுவார். பாஸ் நான் காலையில் எத்தனை மணிக்கு வரட்டும் அப்படின்னு கேட்டுட்டு போவார் பாருங்கள். அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னாக ரொம்பவே காமெடியாக இருந்தது. அந்நேரம் மனோஜோட மூஞ்சை பார்க்கணுமே, டேய் போய் தொலைடா, உனக்கு வந்து இவ்வளோ சாப்பாடு வாங்கி போட்டு உன்னை வச்சிருக்கேன் பார்த்தியா, இவனை கூட உன்னால் அடிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன் இருந்தது. மனோஜ் இப்போ திருந்த மாட்டேன் அப்படின்றது ரொம்ப பிடிவாதமாக இருக்காருங்க. அவர் திருந்திருக்கா, நான் திருந்தவே மாட்டேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அவர் இருக்காரு. அப்போ முத்து வந்து சொல்கிறார், இங்கே பாரு உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அடிக்க ஓடினார் இல்லையா, அப்போ அண்ணாமலை தடுக்கிறாரு. தடுத்து முத்து இங்கே பாரு இந்த விஷயத்தை வந்து நம்ம பொறுமையாக பேசி தீர்க்க வேண்டிய விஷயம், இதில் வந்து கோவப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நீ பொறுமையாயிரு அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேர்த்த நடுவில் நிற்க வச்சிடுறாரு. நிற்க வச்சு கேட்குறாரு, உனக்கு முத்து தான் இந்த வேலையை பார்த்தான் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ அந்த பூசாரி தான் சொன்னார், சாரி அந்த சாமியார் தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல, சரி அந்த சாமியாருக்கு எப்படி தெரியும் இது மனோஜ் தான் இது முத்து தான் அப்படின்னு சொல்லி எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் ஒரு விஷயத்தை முத்து போட்டு உடைக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, முத்துவை பார்த்து மனோஜ் கேட்குறாரு, இங்கே பாரு இந்த விஷயத்தை நீ பண்ணலைன்னு வச்சுக்கோயேன், எப்படி வந்து உன்னோட ஃபோட்டோவை பார்த்த உடனேயும் அவர் சொல்லுவார் நீ தான் இந்த வேலையை பார்த்த அப்படின்னு, அவருக்கு வந்து உன்னை தெரிய போய் தானே சொல்லுவார் அப்படின்ற மாதிரி கேட்க, அதற்கு முத்து இருந்துக்கிட்டு, டேய் அவன் உங்ககிட்ட காசு இப்போ சம்பாதிக்கணும் உங்ககிட்ட காசு பார்க்கணும் அப்படின்றதுக்காக கூட அவன் சொல்லியிருந்துருக்கலாம்டா, நீ எப்படி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்படின்னா நீ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ண போச்சு அப்படின்ற மாதிரி முத்து கேட்டுட்டு சண்டை போடுறாரு. அப்போது இந்த சண்டையில் ஒரு விஷயத்தை முத்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
சரி அவன் சொன்னதே இருக்கட்டும் சரின்னே வச்சுக்கிடுவோமே. உங்கள் 2 பேர்த்த ஒருத்தன் மிரட்டுறான் அப்படின்னா அவன் வந்து எதற்காக மிரட்டுவான்? உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் அவன் உங்களை மிரட்டுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதற்கு மனோஜ் இருந்துக்கிட்டு ஏன் நீ அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது, நீ ஏன் என்னை மிரட்டக்கூடாது, என் கடை நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ எதுக்கு நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, டே முட்டாள், அந்த கடையை வாங்கி கொடுத்ததே நான் தான்டா, நான் உன்னை மிரட்டணும் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா நான் இதுக்கு அந்த கடையை வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. இங்கே முத்து ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தன் உங்களை மிரட்டுறான், அதாவது உன்னை மிரட்டுறான் அப்படின்னா நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, உங்ககிட்ட ஏதோ தப்பான விஷயம் இருக்குது அப்படின்னா அவன் உன்னை மிரட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவனுக்கு பணம் தேவை அப்படின்றதுனால உன்னை மிரட்டி பணம் வாங்கணும்னு பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, மனோஜ் இருந்துக்கிட்டு என்கிட்ட என்ன தப்புடா இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் ரவி வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆமாடா அவங்ககிட்ட எந்த தப்பும் கிடையாது, அப்படியே எந்த தப்பு பண்ணாலும் நானே மாட்டிக்கிடுவேனே அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல, அது உண்மைதான்டா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நீ ஒரு தப்பு பண்ணனா நீயே மாட்டிக்கிடுவ, அதை நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்றது எங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல, இங்கே தான் சரி ரைட், அப்போ நீ தப்பு பண்ணல அப்படின்னா உன் கூட இருக்கிற ரோகிணி மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி மிரட்டணும் அப்படின்னு பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோகிணிக்கு உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்த கண்டிப்பாக முத்து அந்த இடத்துல சொல்லுவார் அப்படின்னு ரோகிணி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. முத்து சொன்ன பாயிண்ட் அப்படி, அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்பவே சரியாக இருந்தது. உங்களை ஒருத்தர் மிரட்டுறான் அப்படின்னா, உங்களை பிளாக்மெயில் பண்ணுறான்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். 2 பேர்த்துல யாரோ ஒரு ஆள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரோகிணியோட மூஞ்சே மாறிடுச்சு. அவ்வளோதான், ரோகிணி நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. முத்து வசமாக பிடிச்சிட்டாரு. ரைட்டு, உங்ககிட்ட எந்த தப்பும் இல்லை அப்படின்னா ரோகிணிக்கிட்ட எதுவும் தப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே கேட்குறாரு. அந்த நேரம் ரோகிணியால் எதுவுமே பேச முடியல. ஆனால் மனோஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரோகிணி மேலாம் எந்த தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரோகிணியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஸோ நீ ரோகிணியை பற்றி பேசாத, ரோகிணியை பற்றி நினைக்காத, ரோகிணி நல்லவில்லை அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல, சரி அப்போ இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை மிரட்டான், நம்ம வேணால் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம மனோஜம் சரி ஓகே போலீஸில் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், நமக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும், பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக நடக்கணும், இந்த மாதிரி மிரட்டல் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதா நம்மளோட ஆசை, ஸோ நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு மனோஜ் ஒத்துக்கிறாரு. மூத்து சரிவா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு போகும்போது ரோகிணி வந்து டக்குன்னு ஒரு விஷயத்தை பிடிச்சி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயோ வேணாம், யாரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம், இது வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது நாளைக்கு பிரச்சனையாகும், பெரிய பிரச்சனை மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரோகிணியை பார்த்து எல்லாரும் நீ எதுக்கு தடுக்கிற, உனக்கு என்ன விஷயம், இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாண்டி நாளைக்கு வந்து நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்க ஒரு வாட்டி போலீஸ் வந்து கடைக்கு வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க, அப்போ வர்ற கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, ஏதோ கடையில் பிரச்சனை இருக்குது அதனால தான் போலீஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க, அதனால் நம்ம இந்த கடைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது நினச்சிட்டாங்கன்னா, அதனால நம்ம கடையோட கஸ்டமர் வந்து குறைஞ்சிட்டாங்கன்னா, ஸோ கடை ஏற்கனவே கொஞ்சம் மோசமாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னும் வர்ற கஸ்டமரும் வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது ஆண்டி, அதனால் இப்போதைக்கு நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் போக வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலையும் யோசிச்சு பார்க்குறாரு, ஆமாம் ரோகிணி சொல்கிற விஷயம் கரெக்டாக தான் இருக்குது இந்த விஷயத்தில், ஏன்னா நாளைக்கு கடையில் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கஸ்டமர் வர்றதுக்கே யோசிப்பாங்க, அது ஒரு தனி பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கும், ஸோ அதனால் இதை எப்படியாவது முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு தான் அண்ணாமலை நினைக்கிறாரு. சரி இப்போ வரைக்கும் உனக்கு வந்த விஷயங்கள் வந்ததாகவே இருக்கட்டும், ஆனால் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வருது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை மொட்டை கடிதாசு இல்லை யாரோ வந்து மிரட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ வீட்லேயோ இல்லை என்கிட்டயே சொல்லணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போ மனோஜ்க்கு இது ஓகேன்னு தான் படுது. ஏன் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம், எதற்காக நீ ஒருத்தனை கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமான கருத்தை முத்து எடுத்து வைக்கிறாரு. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணும், எல்லாருக்கும் அந்த பிரச்சனை தெரியணும், அப்படி தெரிய வந்தாதான் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல, அதுதான் எல்லாருக்கும் சரின்னு படுது. ஓகே இனிமேல் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மீட்டிங், அதாவது அந்த கூட்டம் கலையுது. எல்லாரும் கலைஞ்சு போனதுக்கப்புறம் முத்து வந்து ஒரு யோசனையில் இருக்காரு. அப்போ மீனா வந்து கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் மட்டும் ஏதோ தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கேன், எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீனா. அதற்கு முத்து இருந்துக்கிட்டு, இல்லை மீனா ஜஸ்ட் ஒரு சின்ன சந்தேகம் தான், அதை பற்றி நீ இப்போதைக்கு எதுவும் கேட்காத, நான் அப்புறமா கூட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. சரி எதற்காக முத்து அப்படி சொல்கிறாரு, ஏன் என்ன விஷயத்தை அப்படி நம்ம முத்து யோசிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. முத்து எதை யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த விஷயத்தில் நம்ம ரோகிணியோட நடவடிக்கைகள் அவரை நோட் பண்ணுறாரு, எங்கேயோ தப்பாக இருக்குது இடிக்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு புரியுது. எதற்கு எல்லாரும் போலீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி மட்டும் அதை எதற்காக தடுக்கணும், ஏன்னா தடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது, ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் அவங்க யோசிக்காமல், ஏன்னா அது யோசிக்காமல் டக்குன்னு அடுத்த விஷயத்த சொல்லும் போது தான் அந்த பிரச்சனை வந்து தெரியுது. இதே இது மனோஜ் சொல்லியிருந்தாலும் சரி, இல்லை வேற யாரும் அண்ணாமலை விஜயா இவங்க யாரும் ஏதாவது சொல்லியிருந்தா கூட சரி, அந்த விஷயம் பெரிய விஷயமா பார்க்கப்படாது. ஆனால் நம்ம ரோகிணி சொன்னோடனே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த முத்து யோசிக்கிறாரு, இவ எதுக்கு எதுனாலும் டக்கு டக்குன்னு தடுக்கிறா, அங்கே தான் நமக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவுக்கு தோணுது. ரைட், ஆனால் இப்போதைக்கு அதை வந்து யார்கிட்டையும் சொல்ல வேணாம், ஏன்னா சொன்னோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். அப்படி ஒரு விஷயம் தப்பே இல்லை அப்படின்னா எல்லாரும் தன்னை ஒரு கெட்டவங்களா தான் தப்பு
பண்ணிட்டேன், தன் மேலே தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ரைட்டு, இப்போதைக்கு இதை நம்ம வந்து பொறுமையாகவே டீல் பண்ணுவோம், நம்ம வந்து இதை இப்போ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி எந்த முடிவும் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து நினைக்கிறாரு. உண்மையிலே முத்து யோசித்தது ஒரு சூப்பரான விஷயந்தான். ஆனால் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நேக்காக நம்ம முத்து மேலே இவங்க எப்போ பழிய தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்களோ அங்கே தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. இப்போ ரோகிணிக்கு கிட்டத்தட்ட கெட்ட நேரம் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் ரோகிணியால் எங்கேயுமே தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா ரோகிணி வந்து வசமாக சிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணால் கூட அவங்களோட பேர் மட்டும் கிடையாது, அவங்களும் சேர்ந்து மாட்டிக்கிடுவாங்க. அவங்க யார், அவங்க பின்னாடி யார் இருக்கிறான், அவங்க எதற்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அப்படின்ற பயம் நம்ம ரோகிணிக்கு வந்துருச்சு. அப்போ ரோகிணி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரைட்டு, இந்த பிரச்சனையை கண்டினியூ ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாவது அந்த வீடியோவை, அதாவது முத்துவோட மொபைலில் இருக்கிற வீடியோ நம்ம எடுத்தே ஆகணும். அப்படி நம்ம எடுக்கலை அப்படின்னா நிச்சயமாக நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியாது, இல்லை அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அதுக்கப்புறம் மனோஜும் சரி இந்த குடும்பமும் சரி நினச்சி கூட பார்த்துட முடியாது. ஏன்னா நமக்கு இன்னும் குழந்தையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கான ஒரு பாண்டிங்கே கிடையாது. ஈஸியாக விவாகரத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் ரெண்டாந்தரமாக சொல்லாமல் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் புக் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. போர்ஜரி அப்படின்னு தூக்கி நம்ம ரோகிணியை உள்ள வைக்கிறது கூட சான்சஸ் ரொம்ப இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம தள்ளி போடக்கூடாது. சிட்டி சொன்ன மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக அந்த வீடியோவை எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த வீடியோ நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க நம்ம ரோகிணி. அதனால முத்துவுக்கும் பெரிய பிரச்சனை காத்திருக்குது. ஏன்னா ரோகிணி பண்ணுற வேலையால் முத்து எவ்வளோ பெரிய விஷயத்தில் பாதிக்கப்பட போகிறார் அப்படின்றது முத்துக்கு தெரியுமோ இல்லையோ நமக்கு நல்லாவே தெரியும். முத்துக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது ரோகிணியோட செயலால். ஆனால் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் தான் தப்பிக்கணும், தான் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக தாங்க இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க நிம்மதியாக இருக்கணும், அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், யாராலையும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக மூவ் பண்ணி காயெல்லாம் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முறை அப்படி நகர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தது, சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவன் வந்து 30 லட்ச ரூபா கேட்குறது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. இவங்க சொல்லலாம், இவங்க மிரட்டலாம், என்ன பண்ண போகிறேன், உன்னால் வீட்டில் போய் சொல்ல முடியுமா, தாராளமாக பிரச்சனை கிடையாது, நீ போய் சொல்லிக்கோ, இந்தா என்னோட மாமியார் நம்பரு, இந்த எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லார் நம்பரும் கொடுத்துட்டேன், நீ யார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணுமோ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி ஒருத்தன் ஃப்ராங்க் கால் பண்ணுவான், அவனுக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த பிரச்சனையை நீங்கள் திசை திருப்பலாம். அப்படி இல்லையா நீ நேரில் வந்து சொல்லிடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக அந்த பிஏ அவன் சொல்ல மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் பணம் தேவை. அதனால் இப்போ ரோகிணி வந்து பணம் கொடுக்குற ஒரு மிஷினாக பார்க்குறான். அப்படின்றப்ப இந்த பிரச்சனையை சொன்னால் என்ன ஆகும், பரவாயில்ல என்னோட வாழ்க்கை தானே போகும், போயிட்டு போகுது, உனக்கு இதுக்கப்புறம் நான் பணம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது பி அப்படின்னு சொல்லி சும்மா கெத்தாக சொல்லலாம். அதுக்கப்புறம் அவன் பயந்துருவான், காசு கேட்குறத குறைச்சிருவான். ஸோ ரோகிணி பண்ண தப்பு தாங்க, அதை வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. ரோகிணி பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்துக்கு எதிரான, ஒரு மனோஜ் அப்படின்ற ஒரு ஆளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. இதே இது உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம், மனோஜ் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்து அந்த விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேறு விஷயம். அதை சொல்லாமல் மறைக்கிறதுனால தான் இப்போ ஒருத்தர் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் நம்ம ரோகிணி இதுக்கப்புறம் எடுக்க போகிற முடிவு தாங்க பிரச்சனையோட ஆரம்பம், மையப்புள்ளினே சொல்லலாம். அவங்க வந்து தான் தப்பிக்கணும், யார் கெட்டு போனால் எனக்கு என்னங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்க, நான் தப்பிக்கணுங்க, என்னோட உயிர் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பையனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருப்போம், சேர்ந்து நல்லா இருப்போம், சேர்ந்து முன்னேறுவோம், எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டே அவங்க மனசில் கிடையாது, வாழ்க்கையிலே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் இருந்தால் தானேங்க மனசில் இருக்கும், மனசுலேயே கிடையாது, வாழ்க்கையிலும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எவன் எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. முத்துவா அந்த பிரச்சனையில் மாற்றாடா, மாட்டிட்டு போட்டோம், மீனா மாற்றலாம், மாட்டிட்டு போட்டோம், சத்யா முத்து சண்டை போடுறாங்களா, போட்டுட்டு போட்டுங்க, எனக்கு என்னங்க வந்துச்சு, நான் நிம்மதியாக இருக்கேங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் வந்து நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றதுல நம்ம ரோகிணி தெளிவாக இருக்காங்க. அதில் வந்து அவங்கள பாராட்டி ஆகணும், சுயநலமாவது இருக்காங்களே. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் முத்து தாங்க இங்கே என்ன விஷயத்தில் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு பாவப்பட்ட ஜீவனா, நல்ல விஷயம்னாலும் அவர் தான் சொல்கிறாங்க, கெட்ட விஷயம்னாலும் அவர் தான் சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அந்த வீட்டில் ஒரு அடிமையை விட கேவலமாக நடத்தப்படுறது முத்து மீனா தான். முத்துவாது பரவாயில்ல வெளியே போகிறாரு, அது போக எதிர்த்தாவது பேசுகிறாரு, அவங்க அம்மாவாக இருக்கட்டும், மனோஜாக இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், யார் வேணாலும் எதிர்த்து பேசுகிறாரு, நீங்கள் பண்ணுறது தப்புனா தப்புன்னு சொல்கிறாரு. ஆனால் மீனா தாங்க அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு ஹீரோயின் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருக்கிறவங்க நம்ம மீனா தான். அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பனிவிழு மலர்வத்தில் நம்ம
அன்பிற்கினியால பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு மடங்கு மேலே செம்மையான ஹீரோயின், செம்ம ஆக்டிங், அது போக கதை வசனம்லாம் அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கூட நம்ம எதிர்பார்க்கல சிறகடிக்க ஆசையில். கொஞ்சமாவது ஒரு எதிர்த்து பேசுறது, எதிர்த்து கூட பேச வேணாங்க, ஒரு நியாயத்தை கேட்குற ஒரு கேரக்டருங்க. இது தப்பு, இது சரி, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, இது பண்ணுறது தப்பு, இதுதான் கரெக்டு, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம அப்படியே போய் நீ வந்து மனோஜ் அடிச்சிடணும், இல்லை ரோஹிணி அடிச்சிடணும், அப்படியே பாஞ்சு குத்திடணும் அப்படின்ற கேரக்டர் தான் நம்ம கேட்கல. ஜஸ்ட் அந்த மாதிரி அவங்களுக்கு வர்ற பிரச்சனையை ஒரு எதிர்த்து பேசுறது, இது வந்து தப்புன்னு சொல்கிறது, கொஞ்சம் போல்டான ஒரு கேரக்டராக இருக்கிறனும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி மீனாவை இவங்க இப்போதைக்கு கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றது, நம்ம எதிர்பார்க்குற மீனாவை இவங்க கொண்டு வர மாட்டாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த இடத்துல முத்து பெரிய விஷயத்தில் பாதிக்கப்பட போகிறாரு. நாளைக்கு ரோஹிணி அந்த மொபைலை எப்படியாவது எடுத்து அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னா சத்யாவோட வாழ்க்கையே பாதிக்கப்படும். சத்யா வந்து அழுதுருவான், என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு, நான் வந்து ரவுடியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன், பொறுக்கியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன், அப்போ இந்த விஷயத்த மாமா பண்ணியிருந்தா கூட நான் பெருசாக எடுத்துருக்க மாட்டேன், அவனுக்கு என் மேலே பழி வாங்குற ஒரு எண்ணம் இருக்குது, அதனால பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் பாட்டு கடந்து போயிருப்பேன். ஆனால் நான் திருந்தி இப்போ நல்லவனாக வாழும்போது எதற்காக மாமா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும், நான் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, நான் அழிஞ்சு போயிடணும், நாசமாக போயிடணும் அப்படின்றதுக்காக தான் மாமா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணாரு, நான் இதை மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா விசஸ் முத்து இவங்க 2 பேருக்கு இடையில இன்னும் பகை வந்து அதிகமாகுது. அப்போ மீனா இடையில அவங்க வந்து தம்பி பக்கம் தான் நிற்கிறாங்க. ஏங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் தானுங்க, நீங்கள் என்கிட்டயே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் அப்போவே கண்டிச்சிருப்பேனே, நீங்கள் எதற்காக இப்படி என் தம்பியை வந்து பழி வாங்குறீங்க, இப்போ அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற தேவை எங்கேருந்துங்க வந்தது உங்களுக்கு, நீங்கள் எதற்காக அந்த வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணீங்க, என் தம்பியை பழி வாங்கணும் தானே பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குல்ல, நீங்கள் எப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து கேட்கும்போது முத்துவோட மனசு உடஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறம் என்னடா மீனாவே நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுட்டாலே இனிமேல் நம்ம எதுக்கு இருந்துக்கிட்டு அப்படின்ற அளவுக்கு நம்ம முத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கையோட மொத்தமே மாறி போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால நம்ம மீனா முத்து இவங்க 2 பேரும் சண்டை போடுறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். இவங்க 2 பேரும் எவ்வளோ தூரத்துக்கு ஒற்றுமையாக இருக்காங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு கம்மியாகும். அப்போ இவங்க 2 பேருக்கு கிடையாது ஒரு மூணாவதாக ஒரு ஆள் நுழையிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு இடையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பிரச்சனை வந்தால் கூட சமாளிச்சிடுவாங்க, பேசி தீர்த்து அவங்களுக்குள்ள சண்டை போட்டு வெள்ளை கொடி காமிச்சு அல்வா வாங்கி கொடுத்து மல்லிப்பூ வாங்கி கொடுத்துட்டு இல்லை பிடிச்சி சாப்பாடு செஞ்சு கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி 2 பேரும் ஒற்றுமையாயிருவாங்க. ஆனால் இப்படி மூணாவது ஆளால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்ப இதை வந்து 2 பேருமே சேர விட மாட்டாங்க. அந்த மூணாவது ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் அது அவர் நடுவில் இருந்துக்கிட்டு இந்த 2 பேர்த்த வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னும் பகை ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் மீனா முத்து பிரிவு கூட காரணமாக அமைய போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.